ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷிஃப்ட் டிசைர் கார் பார்த்தங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த காரோடைய டயர் திக்னஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். ரொம்ப மெலிசா தின்னா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஒரு கார் வந்ததுங்க. அதுவும் ஷிஃப்ட் கார் தான். ஆனா அதோட டயர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஏதோ மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி லாரி டயர் அளவுக்கு திக்கா இருந்தது. எனக்கு அது பார்த்தோன்னே பெரிய கன்ஃப்யூஷன். ஏன் வந்து ஷிஃப்ட் கார்ஸ்க்குலாம் வந்து இவ்ளோ மெலிசான டயர் குடுத்துருக்காங்க? ஏன் திக்கான டயர்லாம் குடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காரோட வீல் வந்து தரையை டச் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வீல் ரவுண்டா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அந்த டச் பண்ண இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம். இதை நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த வீல் வந்து நசுங்கி ஒரு ஃபிளாட்டான கான்டாக்ட் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கும். ஃபிளாட் சர்ஃபேஸை கான்டாக்ட் பேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ கார் வேகமா மூவ் ஆகணும்னா இந்த வீல் நல்லா சுத்தணும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஃபிளாட்டான சர்ஃபேஸ் உருவாகிறதுனால அந்த வீல் சுத்துறதை தடுக்கும். இதெல்லாம் வந்து ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபிளாட்டான சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அதாவது வந்து இந்த சக்கரம் சுற்றுறதை வந்து அந்த அளவுக்கு தடுக்கும். இந்த ஃபிளாட்டன் சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா டயரோட திக்னஸை பொறுத்து தான். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்க டயருக்கு வந்து அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் அதே அளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ அதுவே இந்த அளவுக்கு திக்கான ஒரு டயருக்கு அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும். டயர் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கோ கிரியேட் ஆகிற ஃபிளாட் சர்ஃபேஸ் அந்த அளவுக்கு மெலிசாக இருக்கும். ஸோ அதனால இன்ஜின் வந்து அந்த தடுப்பை மீறி முன்னாடி போகிறதுக்கான ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அந்த ஃபிளாட்டன் சர்ஃபேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இன்ஜின், அதாவது காரோட இன்ஜின் வந்து அதிக ஃபோர்ஸை கொடுத்தாதான் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸை மீறி கார் முன்னாடி போகும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான லோ அண்ட் காஸ்ட்லாம் வந்து டயரை முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.